ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை, அவர்களுடைய இந்த உத்தம நபியின் உன்னத வரலாற்றை பயிலக்கூடிய இந்த தொடர் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். வலில்லாஹில் ஹம்த். சென்ற வகுப்பில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். சென்ற வகுப்பில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தை பற்றி பார்த்தோம், அவர்களுடைய வம்சாவளியை பற்றி பார்த்தோம். முக்கியமாக அரபுகளை பற்றி பார்த்தோம். அரபுகள் எத்தனை வகைப்படுவார்கள்? 3. அரபுகள் 3 வகைப்படுபவர்களாக மார்க்கம் சொல்கிறது. அதாவது காலச்சோடர்களும் அரபிய அறிநிலையாளர்களும் இதை தான் சொல்கிறார்கள். அழிந்து போன அரபிகள் இவர்கள் ஆது மற்றும் சமூது கூட்டத்தார்கள். அல் அரபுல் பாஇதா, அதே போல் அல் அரபுல் ஆரிபா, தூய்மையான அரபிகள். இவர்கள் தான் யமன் நாட்டிலிருந்தும் யமன் பிரதேசத்திலிருந்தும் அல் அஸ்து போன்ற பழங்குடியினர்களிலிருந்து வந்தவர்கள். 3வது அல் அரப் அல் முஸ்தஅரபா, அரபியமாக்கப்பட்டவர்கள். இங்குதான், இந்த இடம்தான் மிக முக்கியமான விஷயம். இந்த அரபியமாக்கப்பட்டவர்கள் என்று வருபவர்கள் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய இந்த விஷயம். ஏனெனில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரபு பெண்ணை மணமுடித்ததன் மூலமாக அவர்களிலிருந்து, அந்த சந்ததியிலிருந்து வந்தவர் தான் அத்னான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மணமுடித்து, ஒரு அரபி பெண்ணை மணமுடித்து திருமணமாகி அவர்கள் பிள்ளைக்கு 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 என்ற, ஏனெனில் அந்த சங்கிலியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதனால்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை இல்லை அத்னான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள், அவர் சந்ததியில் வருபவர் ஒருவர் தான் அத்னான். அந்த அத்னான் தான் எங்கு வந்து முடிகிறது? யாரிடம் வந்து முடிகிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்னானிலிருந்து ஆரம்பித்து அல்லாஹ்வின் தூதர். அதனால்தான் அந்த தொடரை நாம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரா இப்னு கஅப் இப்னு லுஐ இப்னு காலிப் இப்னு ஃபிஹ் இப்னு மாலிக் இப்னு நضر இப்னு கினானா இப்னு ஹுஸைமா இப்னு முத்ரிகா இப்னு இலியாஸ் இப்னு முதர் இப்னு நிசார் இப்னு மஅத் இப்னு அத்னான். இதுதான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லீனேஜ், வம்சாவளி. அல்லாஹ் தூதரிலிருந்து அத்னானிலிருந்து அத்னானை கொண்டு போய் முடிக்கும். இதையெல்லாம் தெளிவாக பார்த்தோம். வலில்லாஹில் ஹம்த். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நாம் அடுத்தது கடைசியாக பார்த்தோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையின் பின்னால் இருக்கக்கூடிய ஹிக்மத். அவர்கள் ஏன் அனாதையாக வளர்ந்தார்கள்? அவர்கள் ஏன் எந்த சொத்தையும் மற்றவர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் அதை வாரிசாக எடுப்பதற்கு மார்க்கம் ஏன் அனுமதிக்கவில்லை? பின்பு ஏன் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் ஏன் உயர்ந்த வம்சத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள்? இந்த 4ற்கும் பின்னால் உள்ள அந்த மகத்துவமான ஹிக்மத்தை, ஞானத்தை நாம் பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகளாரின் பிறப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு என்ன பிறப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பிறந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அன்று பிறந்தார்கள். நபி அவர்கள் திங்கட்கிழமை அன்று பிறந்தார்கள். இது அறிஞர்களால் ஏகோபித்த கருத்தால் என்ன செய்யப்பட்டுள்ளது?
முடிவு செய்யப்பட்டுள்ளது. சஹீஹ் முஸ்லிமில் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு கிராமவாசி நபிகளாரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, திங்கட்கிழமை நோன்பு நோற்பது குறித்து தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். திங்கட்கிழமை என்றால் யௌமுல் இஸ்னைன். அதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய தினத்தில் தான் நான் பிறந்தேன், அன்றைய தினத்தில் தான் என் மீது குர்ஆன் அருளப்பட்டது என்று பதிலளித்தார்கள். திங்கட்கிழமை. அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாருங்கள் அந்த வசனத்தில் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், ஏனெனில் அவர்கள் பிறப்பு யானை ஆண்டு என்று சொல்லப்படும். அதாவது ஆமுல் ஃபீல், அவர்களுடைய பிறப்பில் தான் யானை ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும் யானை ஆண்டு என்றால் என்ன. அப்ரஹா யானை படையோடு காபாவை, யமன் நாட்டில் இருந்த ஒரு அப்ரஹா, யமன் நாட்டு மன்னன், காபாவை அழிக்க வேண்டும், காபாவை அழித்திட வேண்டும் என்று அந்த சண்டையிடக்கூடிய அந்த குரோதத்தில் காபாவை அழிக்க வேண்டும் என்று யானை படைகளை அனுப்பினான். அந்த யானை படைகள் தவிடுபொடியாக ஆக்கப்பட்ட வருடம் அது. அந்த வருடத்தை தான் யானை ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள். அதுதான் இங்கு வருகிறது. யானை ஆண்டு என்பது அப்ரஹா அல் அஷ்ரம் என்பவன் காபாவை இடிப்பதற்காக வந்த ஆண்டாகும். இதை குறித்தே கவனிங்கள், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற இந்த வசனம் இறங்கியது என்று யானை படையினை பற்றிய அத்தியாயம் அருளப்பட்டது. இப்னு அப்பாஸ் மற்றும் ஹைஸ் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் கூறுகிறார்கள், நானும் அல்லாஹ்வின் தூதரும் யானை ஆண்டில் பிறந்தோம் என்று கூறியதாக அதிகாரப்பூர்வமான சஹீஹான அறிவிப்பில் வந்துள்ளது. எனவே அவர் யானை ஆண்டில் பிறந்தார் என்பதில் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை. ஏனெனில் ஹிஜ்ரி எல்லாம் கணக்கில்லை. இங்கு ஹிஜ்ரி கணக்கெடுக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருடத்தில் பிறந்தார் என்றால் ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி என்ன? ஹிஜ்ரியுடைய கணக்கு என்ன? யாருக்கு தெரியும் ஹிஜ்ரியுடைய கணக்கு? ஹிஜ்ரி எப்போது ஆரம்பமானது? ஹிஜ்ரா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு புறப்படக்கூடிய அந்த ஹிஜ்ரத்துடைய வருடம் தான் முதல் வருடம். அதற்கு முன்னால் வரை அதை எப்படி அழைப்பது? அதற்கு முன்னால் இருந்த 13 வருடத்தை கபுல் ஹிஜ்ரா என்று சொல்வார்கள். ஹிஜ்ராவிற்கு முன்னால், ஹிஜ்ராவின் கணக்கே நபித்துவம் படுபட்டு 13 ஆண்டுகள் கழித்து தான் ஹிஜ்ரா வருடங்கள் ஆரம்பமாகிறது. நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் இப்படி, அதற்கு முன்னால் இந்த வருடத்தை அடையாளப்படுத்துவதற்காக நபி அவர்கள் பிறந்த ஆண்டை அடையாளப்படுத்துவது என்றால் ஆமுல் ஃபீல் என்று வரும். யானை ஆண்டு, யானை ஆண்டு. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தேதி, அல்லாஹ்வின் தூதர் பிறந்த தேதி, 2 கூற்றுகள் இருக்கிறது. அவர்கள் பிறந்த தேதியில் 2 கூற்றுகள் இருக்கிறது. ஒன்று ரபியுல் அவ்வல் 12, ஒன்று ரபியுல் அவ்வல் 12. இதைதான் பெரும்பாலான அறிஞர்களின் கருத்தாகும். ஆனால் இதற்கு ஆதாரமாக கூறப்படும் ஹதீஸ்கள் அனைத்தும் பலவீனமானதாகும். இதனால் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமாக கொண்டு வரப்பட்ட இந்த வழிகேடான மௌலிது நபியை கூட உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? அது எவ்வளவு பெரிய பிதத்தை என்பதை மட்டும் சொல்லாமல் கூடுதலாக இப்படிப்பட்ட இந்த மௌலிது நபியை நீங்கள் ஓதுவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்தார்கள் என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை, சஹீஹான ஆதாரங்கள் இல்லை. முதல் கூற்று ரபியுல் அவ்வல் 12 பிறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கூற்று. இரண்டாவது ஒரு கூற்று இருக்கிறது, ரபியுல் அவ்வல் 8. இரண்டாவது ஒரு கூற்று ரபியுல் அவ்வல் 8. முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்இம் என்ப மாபெரும் தாபீனிலிருந்து வரும் ஆதாரப்போன ஹதீஸின் செய்தி அடிப்படையில் இது கூறப்படுகிறது. இவர் ரபியுல் அவ்வல் 8ஆம் தேதி என்று தான் குறிப்பிட்டுள்ளார்கள் என்று வருகிறது. இதில் எந்த தேதியாக இருந்தாலும், நூலாசிரியர் சொல்கிறார்கள், இதில் எந்த தேதியாக இருந்தாலும் அதற்கு பிரத்யேகமான மார்க்க சட்டங்கள் எதுவும் இல்லை. கதவை அடைத்து விடுகிறார். இந்த தேதிக்கென்று பிரத்யேகமாக மார்க்க சட்டம் எதுவும் இல்லை. ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் அதை நமக்கு சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு ஊக்கப்படுத்தவும் இல்லை. இந்த பிறந்த தேதியில் ஏதாவது ஒரு மார்க்க சட்டம் இருக்கிறதா? இல்லை. அப்படி அது வைத்தால் அது பித்ஆ. அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது நிகழ்ந்த அற்புதங்கள், அதுதான் இப்போது பார்க்க இருக்கிறோம். என்ன அற்புதங்கள் நடந்தது? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது நிகழ்ந்த அற்புதங்கள்.
வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். அதற்கு முன்னால் எந்தெந்த அற்புதங்கள் எல்லாம் மக்கள் வாயில் பேசப்படுகிறது, அதற்கு நூலாசிரியர் என்ன பதில் சொல்கிறார் என்பதை பார்ப்போம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்றால், சீரா நூல்களில் பல நிகழ்வுகள் இதை பற்றி குறிப்பிடப்படுகிறது. சீரா நூல்கள் என்றால் என்ன? வரலாற்று நூல்கள். வரலாற்று நூல்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை ஒட்டி நடந்த அடையாளங்கள், சயின்ஸ், அவர்களை ஒட்டி நடந்த, அவர்கள் பிறப்பை ஒட்டி நடந்த அடையாளங்கள் நிறைய நடந்தது என்று நிகழ்வுகள் பதியப்படுகின்றன. என்ன சொல்லனால், ஒரு எடுத்துக்காட்டு, கிஸ்ராவின் அரண்மனை அதிர்ந்தது. நமக்கெல்லாம் தெரியும், கிஸ்ரா என்பது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒரு அதற்கு எடுத்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு டைனாஸ்டி, ஒரு ஆட்சி அதிகாரம் உள்ள பீடம். இந்த கிஸ்ரா, கைசர், கிஸ்ரா என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இவர்களுடைய அரண்மனை அதிர்ந்தது. அதன் மரங்கள் சரிந்து விழுந்தன. நெருப்பு வணங்கிகள், மஜூசிகள் இருக்கிறார்கள் அல்லவா, நெருப்பை வணங்குவார்களே, ஜொரஸ்ட்ரானியசம், அந்த நெருப்பு வணங்கிகள் வணங்கக்கூடிய நெருப்பு, அணையாத நெருப்பு அணைந்தது என்றெல்லாம் பல செய்திகள் கூறப்படுகின்றன. என்ன? கிஸ்ராவின் அரண்மனை அதிர்ந்தது, அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் சரிந்து விழுந்தன, நெருப்பு வணங்கிகளின் அணையாத நெருப்பு கூட என்ன ஆனது? அணைந்து விட்டது. ஃபயர். ஏனெனில் அவர்கள் என்ன, எதை வணங்குவார்கள்? அவர்கள் நெருப்பை வணங்குவார்கள். அந்த மஜூசிகள் நெருப்பை வணங்குவார்கள். இந்த அடையாளம் எல்லாம் நடந்தாலும் நூலாசிரியர் ஷேகுனா அரஃபாத் சொல்கிறார்கள், ஆனால் இவற்றில் பெரும்பாலானவை பலவீனமான செய்திகளாகும். இவை அதிகாரப்பூர்வமானவை அல்ல, ஆதாரப்பூர்வமானவை அல்ல. இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ரஹீக்குல் மக்தூமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இவை யாவும் சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களால் இல்லை. இது காலம் காலமாக வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்படுகிறதே தவிர ஆதாரமாக என்றால் ஆதாரம் இல்லை. சரி, ஆதாரமானது எதுவுமே இல்லையா? ஆதாரமானது இருக்கிறது. ஆதாரபூர்வமான அல்லது ஹசன் தரத்திலான சில செய்திகள் மட்டுமே உள்ளன. என்ன செய்திகள் தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் ஹசன் சஹீஹின் தரத்திலான அறிவிப்பாளர் வரிசையில் குறிப்பிடும் ஒரு செய்தி. இந்த இப்னு இஸ்ஹாக் என்றால் யார் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, வரலாற்று நூலில் முதலில் வரலாறை தனி நூலாக தொகுத்தது இவர்தான், இப்னு இஸ்ஹாக். நபி அவர்களின் வரலாற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை தனி நூலில் தொகுத்ததாக என்றால் அது என்னுடைய நூல், இப்னு இஸ்ஹாக். அவரை பின்தொடர்ந்து வந்தார் இப்னு ஹிஷாம். இவர்கள் தான் முதலில் நபி அவர்களின் நூல் வரலாற்றை தனி நூலாக தொகுத்தவர்கள். வரலாற்றை எழுதக்கூடிய யாராக இருந்தாலும், நபி அவர்களின் வரலாற்றை தொகுக்கக்கூடிய யாராக இருந்தாலும், இந்த நூல்களை இல்லாமல் ஒருவரால் தொகுக்க முடியாது. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நூல்கள். சரி, அதில் கூறப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், கவனியுங்கள். அறிவிப்பாளர் வரிசையுடன் கூறப்படும் செய்தி நபிகளார் கூறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது தாயார் என்னை சுமந்திருந்த போது தன்னிடம் இருந்து ஒரு ஒளி வெளியேறுவதாகவும், அந்த ஒளியில் ஷாம் நாட்டின் சிரியாவின் அரண்மனைகள் பிரகாசிப்பதாகவும் கனவு கண்டார்கள். சிரியா என்பது என்னுடைய வார்த்தை. ஷாம் நாட்டின் அரண்மனைகள் பிரகாசிப்பதாகவும் கனவு கண்டார்கள். இது ஆதாரபூர்வமானது. ஒரு மாநபியை கருவுற்று அதை சுமந்திருக்கும் பொழுது நடந்த இந்த அற்புதம் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். என்ன? தன்னிடம் இருந்து ஒரு ஒளி வெளியேறதாகும் தாயார் சொல்கிறார்கள், கனவு கண்டார்களாம். தன்னிடம் இருந்து ஒரு ஒளி வெளியேறுவதாகவும், அந்த ஒளி ஷாம் நாட்டின் அரண்மனைகள் பிரகாசிப்பதாகவும் வருகிறது. இது ஒன்று. சரி, வேற ஏதாவது அற்புதங்கள்? மிக முக்கியமான ஒரு விஷயம், கவனியுங்கள். யூதர்கள் நபிகளாரின் வருகை குறித்து முன்னறிவிப்பு செய்து கொண்டிருந்தனர். இது எல்லோரும் அறிந்த விஷயம், தெரியுமா? நபி அவர்கள் வருவதை முன்கூட்டியே, ஏனெனில் இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வேதத்தில் நபியுடைய வருகையை பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி அந்த முன்னறிவிப்பை சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம் அடிக்கடி யூதர்கள். இன்னும் சொல்ல போனால் யூதர்களும் நினைப்பு என்ன? எங்களுடைய வம்சாவளியிலிருந்து ஒருவர் எங்களுடைய வம்சாவளியிலிருந்து வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அந்த அறிவிப்பை பாருங்கள். யூதர்கள் நபி அவர்களின் வருகையை குறித்து முன்னறிவிப்பு செய்து கொண்டிருந்தனர். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹஸ்ஸான் சஹாபி அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு ஒரு 7 அல்லது 8 வயது இருக்கும்.
ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், யூதர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று, நபி அவர்களின் வருகையை முன்னால் கணித்தவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று. ஒரு சஹாபி சொல்கிறார்கள், எனக்கு ஒரு 7 அல்லது 8 வயது இருக்கும். அப்போது நான் நடப்பவற்றை புரிந்து கொள்ளும் பருவம். 8 வயது வந்து விட்டாலே நடப்பவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய பருவம் தான். அப்போது மதினாவில் ஒரு யூதன் கோட்டையின் மீது நின்று கொண்டு, யூத சமூகமே வாருங்கள் என்று சப்தமிட்டான். மக்கள் ஒன்று திரண்டதும், இதோ எந்த நட்சத்திரம் உதிக்கையில் அகமது பிறப்பாரோ அந்த நட்சத்திரம் தோன்றிவிட்டது என்று கூறினான். ஆதாரபூர்வமான யூதர்கள் பாருங்கள், நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ்வின் அடியார்களே, وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِي اسْمُهُ أَحْمَدُ. அல்லாஹ்வின் தூதருடைய இன்னொரு பேர் என்ன? அஹ்மத். குர்ஆனிலே சொல்லப்பட்டுள்ளது, சூரத்து ஸஃப்பிலே சொல்லப்பட்டுள்ளது, பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, நான் தான் உங்களுடைய தூதர். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், இதற்கு முன்னால் இருந்ததை நான் உண்மைப்படுத்தி வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லியும் வந்திருக்கிறேன். அந்த நற்செய்தி என்னவென்றால், எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார். அவர் பெயர் என்ன? அவர் பெயர் என்ன? அஹ்மத். இதெல்லாம் எதில் சொல்லப்பட்டுள்ளது? இதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது. குர்ஆன். அதனால்தான் நாம் சொன்னோம், நபிகளாரின் வரலாற்றுடைய முதல் நூல் குர்ஆன். எந்த அளவிற்கு யூதர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். இதோ எந்த நட்சத்திரம் உதிக்கையில் அகமது பிறப்பாரோ அந்த நட்சத்திரம் தோன்றிவிட்டது என்று கூறுகிறான் ஒரு யூதன். அது மட்டுமா? நமக்கெல்லாம் தெரியும். அடுத்தது கவனியுங்கள். ஷாம் நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியார் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவரிடம், உனது ஊரில் ஒரு, அதை பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், பஹீராவை பற்றி பின்னால் பார்ப்போம். உனது ஊரில் ஒரு நபி ஒருவர் தோன்ற உள்ளார், அவரது நட்சத்திரம் உதயமாகிவிட்டது, எனவே நீ ஊர் திரும்பி அவரை நம்பிக்கை கொண்டு பின்பற்று என்று கூறியதாக அபு நுஐம் அவர்கள் தலாயில் நூலில் ஹசனான அறிவிப்புடன் இதை பதிவு செய்கிறார்கள். பாருங்கள், ஒரு பஹீரா என்ற ஒரு ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியார், அவருடைய பற்றி பின்னால் நாம் தனியாகவே படிக்க இருக்கிறோம். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதத்தில் இதுதான் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு வந்த செய்திகள். பாருங்கள், உங்களது ஊரில் ஒரு நபி தோன்றவிருக்கிறார். எனவே அல்லாஹ் தூதர் ஷாமுக்கு செல்வார்கள். ஷாமிற்கு செல்லும் போது அவர்களை பார்ப்பார்கள். பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வம்சாவளியை பார்க்கும் பொழுது, இந்த வம்சாவளி விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் நேற்று பார்க்காமல் கடந்து போய்விட்டோம். அது என்னவென்றால், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாரின் வம்சாவளி. ஏனெனில் தந்தையுடைய வம்சாவளியை நாம் பார்த்தோம் அல்லவா? தந்தையுடைய வம்சாவளி என்ன, அல்லாஹ்வின் தூதர் வம்சாவளி என்ன, அதுதான் தன் தந்தையின் வம்சாவளி. அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. தாயார் யார் என்றால் யாரும் இல்லை. தாயாரின் பெயர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரின் பெயர் ஆமினா. ஆமினா யாருடைய பெண், யாருடைய பிள்ளை? ஆமினா பின்த் வஹப். ஆமினா பின்த் வஹப். சரி, இவர்கள் எங்க வந்து சேர்கிறார்கள்? ஆமினா பின்த் வஹப் இப்னு ஜஹ்ஷ் இப்னு அப்தி மனாஃப் இப்னு சுர்ரா, அதாவது இப்னு சுஹ்ரா பின் கிலாப் இப்னு முர்ரா. நாம் அல்லாஹ்வின் தூதருடைய வழித்தோன்றர்கள் பார்த்தோம் அல்லவா? அல்லாஹ்வின் அடியார்களே, இப்னு ஸஹ்ரா இப்னு கிலாப் இப்னு முர்ரா, கிலாப் இப்னு முர்ரா பார்த்தோம் அல்லவா? அந்த இடத்தில் வருகிறார்கள். அதாவது உலமாக்கள் சொல்கிறார்கள், நபிகளாரின் தாயாரும் தந்தையும் வம்சாவளியில் கிலாப் என்பவரிடத்தில் ஒன்றாக இணைகிறார்கள். வம்சாவளியுடைய அதாவது அந்த வம்சாவளியுடைய அந்த இமேஜ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தரப்படும் பிதினிலாம் நம்முடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கிலாப் வருவார்கள். அந்த கிலாபில் தான் அல்லாஹ்வின் தூதரினுடைய பெற்றோர்கள் இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். இந்த சந்ததியிலிருந்து வந்தவர்கள் கிலாப். நாம் ஏற்கனவே பார்த்த அந்த வரிசையில் கிலாப் என்பவர் இருக்கிறார். அங்குதான் மீட் பண்ணுகிறார்கள். யார்? அல்லாஹ்வின் தூதருடைய தந்தையும் தாயாரும். சரி, அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் மரணம்.
எப்போது மரணித்தார்கள்? ஏனெனில் படிப்படியாக இப்போது மேலே வருகிறோம். எப்போது மரணித்தார்கள்? அப்துல்லா எப்போது மரணித்தார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அல்லாஹ்வின் தூதரின் தாயின் வயிற்றில் தனது தந்தை வஃபாத்தாகிவிட்டார் என்பதுதான் மிகச் சரியான கருத்தாகும். அப்துல்லா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்பதுதான் சரியான கருத்து. இதைதான் இமாம்கள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இதனால் தான் குர்ஆனில் இந்த வசனம் வருகிறது. என்ன? அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, உன்னை நாங்கள் அனாதையாக கண்டு உனக்கு புகலிடம் அளிக்கவில்லையா என்ற அந்த வசனம் மறுபடியும் இந்த இடத்திலே நூலாசிரியர் குறிப்பிடுகிறார்கள். தந்தை அப்துல்லா மதீனாவில் உள்ள தனது தாய்மாமனான பனு அதி பின் நஜ்ஜார், ஏன் தாய்மாமன் பனு அதி பின் நஜ்ஜார்? எதனால்? அல்லாஹ்வின் அடியார்கள், நமக்கெல்லாம் தெரியும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஹாஷிமுடைய மனைவி, அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய கொள்ளுப்பாட்டனார் ஹாஷிமுடைய மனைவி மதீனாவை சேர்ந்தவர்கள், பனு நஜ்ஜாருடைய கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்கூட்டியே மதீனாவிலே சொந்தம் இருந்தது. விளங்குகிறது? மதீனா என்பது எதுவும் தெரியாத ஒரு ஊர் அல்ல. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹுடைய தந்தை அப்துல் முத்தலிப், சரியா? இந்த அப்துல் முத்தலிப் தான் யார்? ஷைபா. மதீனாவில் இருந்தார். தன்னுடைய சிறிய தந்தை முத்தலிப் தான் என்ன செய்தார்? அவரை கூட்டு வருகிறார். தன் தந்தை ஹாஷிம் மரணித்ததற்கு பிறகு நீங்கள் தான் இங்கு வர வேண்டும், மக்காவிற்கு வர வேண்டும் என்று கூட்டு வருகிறார்கள். அதனால் கூட்டு வரும் பொழுதுதான் அவர் பெயர் என்னது? மக்கள் அவர்களை அப்துல் முத்தலிப் என்று அழைத்தார்கள். சின்னப்பாவுடைய பெயரோடு சேர்த்து அப்துல் முத்தலிப் என்று. ஹாஷிம் எதனால் அவர் அங்க இருக்கிறார்? ஷைபா அப்துல் முத்தலிப் என்ற பெயர் வாங்கினவர் ஏன் மதீனாவில் இருக்க வேண்டும்? ஏனெனில் அவர்கள் சொந்தக்காரர், அவருடைய தாயார் வீடு அங்கதான் இருக்கிறது. ஹாஷிமின் மனைவி அவர்கள் மதீனாவில் பெண்ணெடுத்தவர்கள். ஹாஷிமின் மனைவி ஹாஷிம் அவர்கள் மதீனாவில் பெண்ணெடுத்தவர்கள். அதனால் தான் இந்த விஷயத்தை இங்கு சொல்கிறார்கள் உலமாக்கள். அதே போலத்தான் அப்துல்லா அவர்கள் மரணித்த அந்த செய்தியும் மதீனாவில் தான். மதீனாவில் உள்ள தனது தாய்மாமனான பனு அதி பின் நஜ்ஜார் குலத்தவரை சந்திக்கவும் பேரிச்சப்பழம் வாங்கவும் சென்ற போது அங்கேயே வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டு விடுகிறார்கள். இதுதான் அப்துல்லா அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. சரி, நபிகளார் மக்காவில் அனாதையாக பிறந்தார், யத்தீமாக பிறந்தார். பிறந்த பிறகு சில காலம் தனது தாயார் ஆமினா மற்றும் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களின் அரவணைப்பில் இருந்தார்கள். பின்னர் தந்தை மரணித்ததற்கு பிறகு யாருடைய கஸ்டடிக்கு வருகிறார்கள்? தாய் எப்போதும் இருக்கிறார்கள், அப்துல் முத்தலிபுடைய கஸ்டடிக்கு வருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஆனால் அங்கு அதோடு நிற்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சிறிய பருவ காலத்தை எங்கு கடந்தார்கள் என்று சொன்னார்கள் என்றால் பனு சஅத் என்று அந்த பாதியா கூட்டம் அங்கு வெளியே, அதாவது நகரத்திற்கு வெளிப்புறத்தில் உள்ள பனு சஅத் என்ற கோத்திரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது காலம் வளர்ந்தார்கள் என்று செய்திகள் வருகின்றன. ஏன் இந்த பனு சஅத்? இந்த பனு சஅத் என்ற விஷயத்தை உலமாக்கள் பல வகையில் சொல்கிறார்கள். அதாவது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அரபியில் படும் புலமை வாய்ந்தவர்கள். அரபு இளைஞனில் அந்த காலத்தில் அரபுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஊருடைய இந்த லஹஜா, இந்த ஊர் வழக்கம், ஊருடைய பேச்செல்லாம் கலந்து மொழி அசிங்கமாகிவிடும், மொழி பாதிக்கப்பட்டுவிடும் என்பதற்காகவே பிள்ளைகளை என்ன செய்வார்கள் என்றால் அந்த காலத்தில் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பாதியாக்கு அனுப்புவார்கள், ஊர் ஒதுக்குப்புறத்திற்கு அனுப்புவார்கள். ஏனெனில் அங்கு தங்கி இருக்கக்கூடியவர்கள் ஆராபுகளாக இருக்கக்கூடிய தூரமாக இருக்கக்கூடியவர்கள் மொழியை கடக்காமல் பேசுவார்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு வயதில் வெளியே அனுப்பப்பட்டார்கள், பனு சஅத் கோத்திரத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அங்குதான் யார் இருக்கிறார்கள்? ஹலீமா. யார் அவர்கள்? ஹலீமா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய், அதாவது பால் கொடுத்தவர்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தவர்கள் தான் ஹலீமா.
பனு சஅத் கூட்டத்தை கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அங்குதான் அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள். அங்கு இருக்கும் பொழுதுதான் அந்த நெஞ்சை பிளக்கக்கூடிய அந்த சம்பவமும் அங்குதான் அரங்கேறியது. அதையெல்லாம் நாம் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது வரலாற்றை டைம் லைனோட புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெயரை சொன்னால் அவர் யார், எதற்காக என்ற கேள்வியை எழுந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே இருக்கவில்லை. தாயார் தந்தை மரணித்ததற்கு பிறகு பாட்டனாரும் தாயாரும் இருக்கிறார்கள். இருந்தும் அவர்களை எங்கு அனுப்பினார்கள்? வெளியிலே அனுப்புகிறார்கள், பனு சஅத் கோத்திரத்திற்கு அனுப்புகிறார்கள். அங்கு ஹலீமா என்பவருடைய கஸ்டடியில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தார்கள். அங்குதான் அவர்கள் தான் பால் கொடுக்கும் செய்தார்கள். யாருக்கு? அல்லாஹ்வின் தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, கவனியுங்கள். தனது தாயார் மற்றும் ஆமினா மற்றும் பாட்டனார் அப்துல் முத்தலிபின் அரவணைப்பில் இருந்தார்கள். பின்னர் பனு சஅத் குலத்தை சேர்ந்த ஹலீமா அஸ்-சஅதியா என்ற பெண்ணிடம் பால் குடிப்பதற்காக ஒப்படைக்கப்பட்டார். ஹலீமா நபிகளாரை தனது கிராமத்திற்கு அழைத்து சென்று சுமார் 4 ஆண்டுகள் அங்கு வளர்த்தார்கள் என்று செய்திகள் வருகின்றன. சரி, ஹலீமாவுக்கும் நபிகளாருக்கும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இடையிலான நீண்ட கதை. அவர்கள் வந்ததால் ஏற்பட்ட பரக்கத். யார்? நபி அவர்கள் வந்ததால் அவர்களுடைய அந்த இடம், அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம், அந்த பனு சஅத் தங்கி இருக்கக்கூடிய இடம் பரக்கத்தால் நிரம்பி பஞ்சம் நீங்கியது ஆகியவை போன்ற செய்திகளை இப்னு இஸ்ஹாக், இப்னு ஹிஷாம் அவர்கள் சீராவில் பிரபலமாக கூறப்பட்டாலும் அதன் அறிவிப்புகள் பலவீனமானவை. ஏனெனில் நிறைய பேர் சொல்வார்கள், வரலாற்றை படிக்கும் பொழுது இவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்றார்கள், அங்கு சென்ற அந்த பரக்கத்தினால் அது மிக பெரும் இடமாக மாறியது, அது செழுமை அடைந்தது என்ற அந்த செய்திகள் எல்லாம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் பலவீனமான செய்திகள் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வலில்லாஹில் ஹம்து, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாடத்திற்குள் செல்கிறோம். என்ன? அல்லாஹ்வின் தூதருக்கு பால் கொடுத்தவர்கள் யார் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தவர்கள் யார் யார்? அதை இப்போது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தவரின் முதல் விஷயம் நாம் ஏற்கனவே பார்த்தது. பனு சஅத் குலத்தின் கிராமத்தில் இருந்து பால் குடிப்பதற்காக கொடுக்கப்பட்டார்கள் என்பதையும், ஹலீமா, கவனியுங்கள், ஹலீமா பின்த் அபூ துஐ அஸ்-சஅதியா என்பவர் தான் அவருக்கு பால் கொடுத்தார்கள். ஹலீமா, சரியா? மேலும் நபிகளார் தனது தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தந்தை இறந்து விட்டார் என்பதையும் ஷேக் அவர்கள் முன்னால் குறிப்பிட்டார்கள். நபிகளாருக்கு பால் கொடுத்த இன்னொரு பெண்களில் ஒருவர் தான் சுவைபா. யார்? சுவைபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கொடுத்தவர்கள் யார் என்று கேட்டால் இந்த 2 பேர் வந்தே ஆக வேண்டும். ஒருவர் ஹலீமா, மற்றொருவர் சுவைபா. ஹலீமா, சுவைபா, இவர்கள் இருவருமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தவர்கள், அவர்களுக்கு தாய்ப்பால் கொடுத்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சரி, அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இந்த சுவைபா என்பவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக், இன்னொரு கவனியுங்கள், இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கிறது. தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சா, தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு இன்னொரு முறையில் பால்குடி சகோதரராக வருகிறார். ஒரு சிறிய தந்தை என்னவாக வருகிறார்கள்? பால்குடி சகோதரராக வருகிறார். எப்படி? ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்குமே அந்த சுவைபா தான் பால் கொடுத்திருக்கிறார்கள். சுவைபாவுடைய அந்த பாலை, அதாவது சுவைபா பால் கொடுத்ததினால் இருவரும் சகோதரர்கள் என்ற முறையும் வருகிறார்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. இதுதான் இந்த பால்குடி சட்டம். அதே நீண்ட ஒரு சட்டம், அதை நாம் ஃபிக்ஹிலே படிக்க வேண்டிய ஒரு விஷயம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, அபூ சலமா அவர்களுக்கும். சரி, இதன் சுருக்கம் என்னவென்றால் நபிகளாருக்கு பால் கொடுத்த பெண்கள் இருவர். ஒருவர் அபூ லஹபின் அடிமை பெண்ணான சுவைபா. முதலில் இந்த சுவைபா யார்? இந்த சுவைபா என்பவர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள் யாரும் இல்லை, அபூ லஹபின் அடிமை பெண். எப்படி ஹலீமா பால் கொடுத்தார்களோ பனு சஅத் கோத்திரத்திலிருந்து, இங்கே ஊருக்குள்ளே ஒருவர் பால் கொடுத்தார் என்றால் அது அபூ லஹபின் அடிமை பெண்ணான சுவைபா. இவர்கள் இருவரும் பால் கொடுத்தார்கள் என்று செய்திகள் தெளிவாக வருகிறது. சரி, அடுத்ததாக நபி அவர்களின் அரவணைப்பாளர்கள் யார்? நபியை அரவணைத்தது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்தது யார் யார்? யாருக்காவது தெரியுமா? முதலில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைப்பாளராக இருந்த பெண்கள் பின்வருமாறு. முதல் யார்? அவரை உற்ற தாயார் ஆமினா பின்த் வஹப் இப்னு ஜஹ்ஷ். இரண்டாவது அபூ லஹபின் அடிமை பெண்ணான சுவைபா. அபூ லஹபின் அடிமை பெண்ணான சுவைபா. மூன்றாவது ஹலீமா.
நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஹலீமா. நான்காவது ஷைமா பின்த் ஹலீமா அஸ்ஸஅதியா. இவர் யார்? யாரும் இல்லை, பால் கொடுத்தார்களே ஹலீமா பனு சஅத் அவர்களின் பிள்ளை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பால்குடி தங்கை, பால்குடி அக்கா சகோதரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பால்குடி சகோதரி, அதாவது ஹலீமா பால் கொடுத்தார்கள் அல்லவா, அந்த ஹலீமாவின் பிள்ளை. அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் மீது பெரும் பிரியமுடையவர்கள், ரொம்பவும் பாசமாக பார்த்து கொண்டார்கள் அல்லாஹ்வின் தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. யார் அவர்கள்? பால்குடி சகோதரி. அதாவது மக்காவிலிருந்து வெளியே பனு சாதிரிலே இருக்கும் பொழுது அங்கு அல்லாஹ்வின் தூதருக்கு பால் கொடுத்தார்கள் ஹலீமா. அப்போது ஹலீமாவுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தார்கள். அந்த பெண் பிள்ளை என்ன செய்தார்கள்? தனது பால்குடி சகோதரனை பாசமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னும் செய்திகள் பின்னால் வருகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த விஷயத்தை எந்த அளவிற்கு என்றால் நன்றாக கவனியுங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த நாம் சொன்ன இந்த ஷைமா பின்த் ஹலீமா இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் வரலாறு மறுபடியும் எங்கு திரும்புகிறது? ஏனெனில் கவனியுங்கள், சின்ன குழந்தை என்றால் எத்தனை வருடம்? அல்லாஹ் தூதருக்கு நபித்துவம் எப்போது கிடைத்தது? 40 படும் பயங்கர பிஸியாக ஆகிவிட்டார்கள். நபித்துவம் கிடைத்ததிலிருந்து படும் பிஸி. இந்த உலகத்தில் வேற எந்த மனிதருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இந்த மானிடத்தின் மீது சுமத்தப்படவே இல்லை. எந்த ஒரு மனிதரின் மீதும் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டதாக நாம் அறியப்பட்டதே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டு விட்டது. யார் மீது? முஹம்மது இப்னு அப்துல்லா, இந்த மாபெரும் நபியின் மீது. சரி, ஹுனைன் போர்க்களம் நடக்கிறது. ஹுனைன் போர்க்களம் என்ன? இதெல்லாம் நீங்கள் வரலாற்றை முழுசாக படித்தால் தான் இனிமேவாவது நாங்கள் போர்கள் எல்லாம் எந்த வருடத்தில் நடந்தது என்பதை நாங்கள் சொல்வோம் என்று போல் இருக்கிறது உங்களுடைய பார்வைகள். சரி, மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம். மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம். மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த அந்த ஹுனைன் போர்க்களத்துடைய தஃசீல் இப்ப நான் போகவில்லை. இந்த இவர்கள் அவர்களுடைய பால்குடி சகோதரியை பற்றி ஒரு விஷயம், மிகவும் மிகவும் ஒரு சிலிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கு போர் முடிந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொள்ளப்பட்டவுடன் மனிதர்கள் எல்லாம் திரட்டுகிறார்கள் அந்த இடத்தில். எங்கு? அந்த பனு சாத் இருக்கக்கூடிய அந்த இடத்தில், ரத்ஃபான் என்ற அந்த இடத்தில் எல்லாரும் ஒன்று திரட்டுகிறார்கள். அப்போது நபி அவர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்கள் முதலில் இந்த ஷைமா என்பவர்கள் நபிகளாரின் பால்குடி சகோதரி ஆவார். இவர் வெறும் நபிகளாரை அரவணைத்து பாதுகாத்து வந்தவர்கள், மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஹுனைன் போரின் போது இவர் நபிகளாரிடம் வந்தார்கள். என்னது? அந்த மனிதர்களை ஆட்சி செய்யும் பொழுது, அவர்களை கூட்டு வரும் பொழுது அங்கு ஒருவர் அடையாளம் கொள்கிறார்கள். நான் தான் ஹலீமா, நான் தான் ஷைமா பின்த் ஹலீமா. முஹம்மதே, உங்களுக்கு நான் யார் என்று தெரிகிறதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கால் கண்டு கொள்ள முடியவில்லை. கவனியுங்கள், இது நபிகளார் அவர்களை சொன்ன உடனேயே, அவர்கள் பேரை சொன்ன உடனேயே நபி அவர்கள் உடனடியாக அவர்களை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அடையாளம் கண்டு கொள்கிறார். எத்தனை வருடம் கழித்து எங்கே பார்த்த ஷைமாவை எத்தனை வருடம் கழித்து, ஏறத்தாழ 60 50 அல்லது 55 60 வருடம் கழித்து சந்திக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்திலே அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் நன்றி செலுத்துகிறார்கள். அவர்களும் கேட்கிறார்கள், இங்கே இருக்கிறீர்களா, என்னோட இருக்கிறீர்களா, இங்கு நீங்கள் மரியாதையுடன் இங்கே இருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் ஊருக்கு உங்கள் இடத்திற்கே நீங்கள் திரும்பி சென்று விடுகிறீர்களா என்று கேட்கும் போது, நான் திரும்பி சென்று விடுகிறேன் என்ற அந்த ஒரு முடிவை எடுத்து அவர்கள் சலாம் சொல்லி சென்று திரும்பி விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பால்குடி சகோதரி ஹுனைன் போர்க்களத்திற்கு பிறகு சந்தித்தார்கள். பிறந்த குழந்தை இந்த பருவத்தை தாண்டி கடைசியாக சந்தித்தார்கள் இந்த ஷைமா பின்த் ஹலீமாவை, அல்லாஹ்வின் தூதரின் பால்குடி சகோதரி. இவர்கள் அல்லாஹ்வின் தூதரை ரொம்பவும் பாசமாக பார்த்து கொண்டார்கள். பனு சாதிலே இருக்கும் பொழுது அதை நினைவு கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். வரலாற்று சொல்கிறது, நன்றியை மறவாத ஒரு மாநபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நன்றியான அந்த உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, சிறு வயதில் யார் மூலமாவது வளர்ந்து வந்திருப்போம். சிறு வயதில் சில பேர் நம்மை பார்த்து கொண்டிருக்கலாம், நமக்கு ஆதரவு காட்டியிருக்கலாம். ஆனால் காலம் போனக்கூடிய காலம், இந்த காலம் மாற 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 மாற
அவர்கள் எல்லாம் ஒருவர்கள் இருக்கிறார்களா என்று கூட தெரியாத அளவிற்கு இந்த பூமி நம்மளை ஆட்கொண்டு போய்விடும். நமக்கு அவ்வாறு யாராவது உதவி செய்திருக்கிறார்கள் என்றால், உபதேசம் செய்திருக்கிறார்கள், நம்மை அரவணைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது நம் மீது கடமை. அல்லாஹ்வின் அடியார்கள் அந்த நன்றியை உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் நினைவு கூறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அடுத்த ஒரு முக்கியமான ஒருவர் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அரவணைத்த இன்னொரு முக்கியமான ஒரு பெண்மணி உம்மு ஐமன். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உம்மு ஐமன். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா எனப்படும் பரக்கா அல் ஹபஷியா. நபிகளார் இவரை தனது தந்தையிடமிருந்து வாரிசாக பெற்றார். அடிமை பெண். நபிகளார் அவர்கள் தனது தந்தையிடமிருந்து வாரிசாக பெற்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா அவர்களிடம் இருந்த அடிமை பெண் இவர்கள். யார்? உம்மு ஐமன். இந்த உம்மு ஐமன் அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மிகவும் நேசித்தார்கள். ரொம்ப பிடிக்கும். ஏனே அவர்கள் இவர்களை அரவணைத்தார்கள். யார்? நபிகளார் வீட்டிலே இருந்த ஒரு அடிமை பெண். இவர்கள் தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மு ஐமனை என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு மிகவும் பிடித்த ஒருவரான ஸைத் இப்னு ஹாரிஸா, நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகன். அந்த சட்டம் வருவதற்கு, அந்த சட்டம் மாற்றப்படுவதற்கு முன்னால் வரை ஸைத் இப்னு முஹம்மது என்று அழைக்கப்படக்கூடிய ஸைத் இப்னு ஹாரிஸாவை ஸைத் இப்னு ஹாரிஸாவிற்கு உம்மு ஐமனை அல்லாஹ்வின் தூதர் திருமணம் செய்து வைத்தார்கள். கவனியுங்கள், உம்மு ஐமன் பரக்கா அல் ஹபஷியா என்பவர்கள் நபி அவர்களின் தந்தையிலிருந்து கிடைக்கப்பட்ட, அவர்கள் தந்தையிலிருந்து இருந்த அந்த அடிமைப்பெண்ணிடம் கிடைக்கப்பட்ட வாரிசாக அல்லாஹ்வின் தூதரை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை அவ்வளவு பாசமாக, அவ்வளவு விதமாக அரவணைத்தார்கள். அவர்கள் மீது பெரும் பிரியம் உண்டு அல்லாஹ்வின் தூதருக்கு. என்ன செய்தார்கள்? ஸைத் இப்னு ஹாரிஸாவை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள்? உம்மு ஐமனை திருமணம் செய்து வைத்தார்கள். இவர்கள் இருவருக்கும் பிறந்த அந்த குழந்தை தான், அந்த மாபெரும் சத்திய சஹாபி தான் யார்? உசாமா பின் ஸைத். யார் என்று பின்னால் போய் பார்க்க வேண்டும். அல்லாஹ் முதலில் அல்லாஹ்வின் தூதர் வரலாறை முடிப்போம், பின்பு சஹாபாக்களுடைய அந்த உலகத்திற்கு செல்வோம் இன்ஷா அல்லாஹ். இவர்கள் இருவருக்கும் பிறந்த பிள்ளை தான் யார்? உசாமா பின் ஸைத். ஸைத் இப்னு ஹாரிஸாவிற்கும் உம்மு ஐமனுக்கும் பிறந்தவர் தான் உசாமா பின் ஸைத். நான் நேற்று ஒரு ஹதீஸை பார்த்தேமே, அந்த திருட்டு மக்சூமியா கோத்திரத்தில் திருடப்பட்டவுடன் அந்த பெண்ணுக்காக பரிந்துரைக்கும் சொல்லி யாரிடம் கேட்டார்கள்? அந்த மக்கள் உசாமாவிடம் தான் கேட்டார்கள். உசாமா, நீங்கள் பேசினால் அல்லாஹ்வின் தூதர் ஏற்றுக்கொள்வார்கள், போய் பேசுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்து விட்டார்கள்? கண்டித்து அனுப்பிவிட்டார்கள். ஏனெனில் தெரியும் உசாமா அவர்கள் மிகவும் பிரியமானவர்கள் நபிக்கு. ஏன்? நபியின் மிகவும் பிரியமான ஸைதும் உம்மு ஐமனின் மகன் உசாமா. அப்படி என்றால் எப்படி பிரியம் இல்லாமல் இருக்கும்? அல்லாஹ்வின் அடியார்களே, பெயர்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், சொந்தக்காரர்கள், குடும்பத்தார்கள் அல்லது படத்தில் நடிக்கக்கூடியவர்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இவர் யார், அவர் யார், அவர் யார், அவர் தந்தை யார், இவர் தந்தை யார், இவனுக்கு 5 பிள்ளைங்க, அவங்களுக்கு 6 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்வின் தூதருடைய உற்றார் உறவினர்கள் பெயரை இன்று மறந்த சமூகமாக இருக்கிறோம். அதுவும் முக்கியமாக அஜமிகள், அரபு அல்லாதவர்கள். அரபுகள் இதை ஓரளவுக்காவது ஞாபகம் வைத்திருக்கிறார்கள் அடிப்படையில். ஆனால் நாம் முற்றிலும் மார்க்கத்தினாலே என்னமோ தெரியவில்லை, இதெல்லாம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறோம். இந்த சொந்தங்கள், இவர்கள் யார், இவர்கள் யார் என்று கேட்டால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு இன்னொரு செய்தி சொல்லவா? அல்லாஹ்வின் தூதர் மரணித்ததற்கு பிறகு உம்மு ஐமன் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வஃபாத்தை பற்றி பேசுகிறோம். அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். அபூபக்கரும் உமரும் அவர்கள் சென்று, உம்மு ஐமனே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். முக்கியமான ஹதீஸ். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்விடம் இருப்பது அவனது தூதருக்கு மிகவும் சிறந்ததாயிற்று, அழாதீர்கள் உம்மு ஐமனே. ஏனெனில் உம்மு ஐமன் எல்லாம் முக்கியமான ஒரு ஆளுமை. எனவே நபிகளாரை அரவணைத்தவர்கள் ஒருவர், நபிகளாரை அரவணைத்தவர்கள் ஒருவர், சஹாபாக்கள் பெரும் மதிப்பு வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய உற்றார் உணவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரும் மதிப்பு வைத்த அவர்களும் ஒருவர். அழாதீர்கள் உம்மு ஐமனே, அல்லாஹ் பாருங்கள் சிறந்ததாயிற்று, அல்லாஹ்விடம் இருப்பது சிறந்ததாயிற்று. மௌத்தை அப்படித்தான் அல்லாஹ்வின் அடியாரை நல்ல முறையில் நாமும் பார்க்க வேண்டும். மௌத்தை அப்படித்தான் பார்க்க வேண்டும். அந்த மௌத் வரதான் போகிறது.
நாம் எல்லாம் அல்லாஹ்விடம் செல்லதான் போகிறோம், கேள்வி கணக்கு ஆகத்தான் போகிறது. இதெல்லாம் நடப்பதற்கு என்ன சாவி? எது சாவி? சொர்க்கத்திற்கு சாவி, கேள்வி கணக்கு சாவி, பாலத்திற்கு சாவி. இதற்கெல்லாம் சாவி என்ன? என்ன நடந்தா நடக்கும்? கதவு திறந்தா சாவி போடாதான் கதவு திறக்கும். அதே போலதான் மௌத்து வந்தாதான் இதெல்லாம் நடக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப மௌத்த பயந்துகிட்டே இருந்தா எப்படி இதெல்லாம் எதிர்நோக்குறது? எப்ப சொர்க்கத்துக்கு போறது? மௌத்த பயந்தா. மௌத்த பயந்தா எப்ப சொர்க்கத்துக்கு போறது? மௌத்த பயந்தா எப்போது அல்லாஹ்வின் திருமுகத்தை பார்ப்பது? சொல்லுங்க. எப்போது அல்லாஹ் திருமுகத்தை பார்ப்பது? ரப்புல் ஆலமீனை பார்ப்பது? எப்போது சொர்க்கத்திற்குள் நுழைவது? எப்போது ஆறுகளும் அருவிகளையும் பார்ப்பது? எப்போது சொர்க்க கனிகளை நாம் உண்பது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? இல்ல மௌத் இல்லாம இந்த துனியாலே எனக்கு அப்படியே மாத்தி விட்டுருங்கன்னு நடக்குமா? மௌத் மௌத் குல்லு நஃப்ஸின் ذائقة மௌத். நமக்கு நேர்வழி வழங்குவானாக. சரி, பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். என்ன சொன்னார்கள் உம்மு ஐமன்? அவர்கள் சொன்ன அந்த பதில் தான் வரலாற்று சிறப்புமிக்க பதிலாக உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். என்ன அழுகிறார்கள் தெரியுமா? எதற்காக அழுகிறார்கள் தெரியுமா? சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்விடம் இருப்பது அவனது தூதருக்கு மிகவும் சிறந்தது என்பதை நானும் அறிகிறேன். ஆனால் வானத்திலிருந்து இறை செய்தி வஹி இனி வருவது நின்று விட்டது என்பதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னவுடன் இருவரும் அழுகிறார்கள், அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா. அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த இடம்தான் சிறந்தது என்பதை நான் அறிகிறேன். ஆனால் இந்த மாபெரும் மாநபி மரணித்ததோடு வஹி நின்று விட்டதே. எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையாக இருக்க முடியும் மார்க்கத்தில்? எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை இது! வஹி நின்று விட்டது. பாருங்கள், நபி இருக்கும் வரைதான் வஹி வரும், குர்ஆன் வரும். அந்த குர்ஆனுடைய வஹி நமக்கு நின்று விட்டதே என்று அழுகிறார்கள் என்று சொல்கிறார். بيننا وبينكم الكتب كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز